அமெரிக்காவில் உள்ள ஒரு நீதிமன்றத்துல நீதினா எது என தெளிவுபடுத்தப்பட்டுச்சுது. 15 வயசு சிறுவன் குற்றவாளி. அவன்கிட்ட நீதிபதி கேள்வி கேட்க அவன் பதில் சொல்றான். நீ உண்மையாவே திருடுனியா? ஆமா, ரொட்டிய கடையில இருந்து எடுத்தேன். நீ எதுக்கு திருடுன? எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. பணம் கொடுத்து வாங்கிருக்கலாம் இல்லையா? என்கிட்ட பணம் இல்ல. வீட்டுல உள்ளவங்க கிட்ட கேட்டு வாங்கிருக்கலாம் இல்லையா? எங்க வீட்டுல அம்மா மட்டும் இருக்காங்க, அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. நீ வேலை எதுவும் பாக்கலையா? நான் ஒரு கார் கழுவும் இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்க அம்மாவை கவனிக்கிறதுக்காக லீவ் எடுத்தேன். அதனால என்னைய வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. நீ யார்கிட்டயாவது உதவி கேட்டிருக்கலாம் இல்லையா? நான் காலையில வீட்டை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் 50க்கும் அதிகமான ஆட்கள் கிட்ட வேலை கேட்டேன். யாரும் எனக்கு வேலை தரல. அதனால திருடுனேன். வழக்கோட வாக்குவாதம் முடிஞ்சதும் நீதிபதி தீர்ப்பு வழங்கினாரு. இது மிகவும் உணர்ச்சி பூர்வமான திருட்டு. ரொட்டி திருடியது குற்றம் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த குற்றத்திற்கு நாம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். என்னையும் சேர்த்துத்தான். நீதிமன்றத்தில் உள்ள அனைவரும் குற்றவாளிகளே. அதனால் நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொருவரும், நான் உட்பட அனைவரிடத்தில் இருந்தும் $10 வசூலிக்கப்பட வேண்டும். இதை கொடுக்காமல் இங்கிருந்து வெளியே செல்லக்கூடாது. இப்படி தீர்ப்பு சொல்லிட்டு நீதிபதி $10 எடுத்து மேஜை மேல வச்சாரு. பிறகு தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சாரு. பட்டினியால் திருடிய அந்த குழந்தை மீது மனிதநேயம் இல்லாத விதத்தில் நடந்தும் குற்றம் சுமத்தியும் போலீசில் ஒப்படைத்த கடை முதலாளிக்கு $1000 அபராதம் விதிக்கப்படுகிறது. 24 மணிக்குள் அபராத தொகையை கட்டவில்லை என்றால் கடை முத்திரை போடப்பட்டு நிரந்தரமாக மூடப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல வசூலிச்ச அபராத தொகை முழுவதையும் அந்த குழந்தைக்கு நீதிமன்றம் கொடுத்துச்சு. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நாம எப்படி இருக்கிறோம்?